Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்குல எப்படி வடை பக்கோடா செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது நான் ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன். ஒன்னு பாத்தீங்க அப்படினா அரிசி யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படினா நம்ம நார்மலா யூஸ் பண்ற வடை பருப்பு அதாவது கடலை பருப்பு சேர்த்து நான் செஞ்சிருக்கேன். ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் கிழங்கு சம்மந்தமாக நிறைய ரெசிபிஸ் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிழங்க துருவி எடுத்துக்கோங்க, அதாவது தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கிழங்க கேரட் பீட்ரூட் நம்ம துருவுறதுல துருவி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்க அந்த கிழங்கு ரெசிபீஸில் எப்படி க்ளீன் பண்ணி நம்ம தோல் நீக்கிட்டு எப்படி துருவுறதுன்னு காமிச்சிருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க கிழங்க போட்டுட்டோம். அந்த கிழங்குக்கு சும்மா ஒரு கை அளவுக்கு அரிசி போட்டிருக்கேங்க. அதாவது ஒரு 1/2 டம்ளர் அரிசின்னு வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், பூண்டு, பட்டை, இஞ்சி, சோம்பு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மட்டும் விடுங்க. நீங்கள் வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அடுத்தது வடை பருப்பு சொன்னோம் இல்லைங்களா, அதை வச்சு எப்படி நம்ம வடை மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி துருவி வச்சுருக்க கிழங்க மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு வடை பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், பட்டை, பூண்டு, இஞ்சி, சோம்பு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. ரெண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வேரியேஷன் காமிக்கிறதுக்காக இது ஹேண்டில் வச்ச பவுல்லையும் அது ஹேண்டில் இல்லாமல் பவுல்லையும் மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள். ரெண்டு மாவும் தயார் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கு அரிசி போடுவீங்க, இதுக்கு பருப்பு போடுவீங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, சேம் ப்ரொசீஜராக இருந்தாலும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணுங்கள், இன்னொரு டைம் அரிசி யூஸ் பண்ணுங்கள், ஒரு டைம் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவில் கலக்கி விட்டுருங்க. அடுத்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை நான் கடாயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு போட்ட வடையை தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவுலேருந்து ஒரு உருண்டையை உருட்டிட்டு கையில் வந்து லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் வடைகளாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக மசால் வடை போடுற மாதிரி தாங்க. நான் ஏற்கனவே
கிழங்கு தோசை கிழங்கு அடை ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன். கிழங்கு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு. அதே தான் இங்கேயும். நம்ம மசால் வடை அளவுக்கு ஸ்பீடாக குக் ஆகாதுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடுங்க. எல்லா வடைகளும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்ட பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, வடை எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். அடுத்து நான் இதில் எப்படி பக்கோடா போடுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வடைகளாக பிடிச்சா வடைகளாகவும் போட்டுக்கலாம், பக்கோடாவும் போட்டுக்கலாம். இதே ப்ரொசீஜர் தாங்க. அந்த பருப்பு போட்ட மாவும், அதாவது பருப்பு நம்ம அரிசி ஒரு மாவு அரைச்சிருக்கோம், இன்னொன்று வந்து வடை பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம். நான் ஒரு மாவு மட்டும் உங்களுக்கு வடையும் பக்கோடாவும் செஞ்சு காமிக்கிறேன். அதே ப்ரொசீஜர் அந்த மாவுக்கும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வடையும் பக்கோடாவும் செஞ்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், பக்கோடா போட்டாச்சு எல்லாமே. திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மரவள்ளி கிழங்கு வடை பக்கோடா சூடாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.